என்ன பண்ணுவீங்க சார்? இவருக்காக இந்த உலகத்துல முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா? இல்லை என்னென்னா திரைப்படத்தில் கூட நம்ம பாடினா அவர் ஆடுவார், அப்போ நமக்கு எவ்வளோ பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நினைப்போம். ஆனால் பக்கத்திலே பாடும்போது ஆடுறதுங்கிறது வந்து சினிமாவை விட இது ஒரு பெரிய கொடுப்பனை. சொல்றேன் தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு, அப்படிதான் சொல்ல சொன்னாரு. சார் வந்து வாழ்த்திட்டு கிளம்பிடுவான்ட்டு நினைச்சேன் அப்படி மேடைக்கு வந்தவொடனே. ஆனால் அவராகவே திடீர்னு என்ன பண்ணாரு, நீங்கள் 4 வரி பாடுங்களா, நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா பாருங்க. அது உண்மையிலேயே அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. பக்கத்திலேயே பாடும்போது ஆடுறதுங்கிறது வந்து சினிமாவை விட இது ஒரு பெரிய கொடுப்பனை. சார் பாட்டு போடுங்க சார், டான்ஸ் ஆடணும்ட்டாரு. ரொம்ப குஷியோ நிஜமாவே உங்க கூட டான்ஸ் ஆடலாமான்ட்டாரு. டேங்கப்பா இது வரையா? ஆஹா 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்லை. எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். வேற லெவல் கடவுள். அவர் பேண்ட் அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொத்தை அவரே தின்னுக்கிறாரு, அவர் குண்டி அவரே கழுவுக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. தான் செருப்புல விழுந்த பூக்களை தானே எடுத்து தட்டி விடுற இந்த மனசு யாருக்குங்க வரும்? என்னடா நான் ஆயிருந்துட்டு என் கையெடுத்து எனக்கு நானே சூத்து கழுவுற மனசு இருக்குல்ல, என் மனசு. ஒண்ணுக்கு போயிட்டு என்னோட எடுத்து நானே உள்ள போட்டு நானே ஜிப்ப போடுற என் மனசு இருக்குல்ல, என் மனசு. மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? அற்புதம், ஆவாரம். அது எதிர்க்கட்சிகளோட சதி. தளபதி 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 வாழ்க, நம்ம வெற்றி கொடிய பொட்டு வாழ்க. 18 பட்டிக்கு ராசா, என் நகப்பட்டு மலராதோ ரோசா. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய கொடி வாழ்க. அவருக்கு தெரியும் இந்த களம் எங்க இருக்கு, மக்கள் இந்த டிஜிட்டல் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? சேர்க்கறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அத பத்தி பேசுறேன். அமைதியா இருங்க. கண்டினியூ சொன்னது அவர சுகுணா, நீ என்ன பண்ணிக்கிற? நீ தான ஸ்டாப்னு சொன்ன. ஸ்டாப்னு சொன்னது இவரப்பா. நீ கண்டினியூ. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேனையா இருந்தா சுறாப்படம் சூப்பர் படம்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அவர் பல விஷயங்களை சொல்லி பழமொழியாக இல்ல புதுமொழியா கூட வச்சுக்கங்களேன். எஸ்ஐஆருக்கு அப்புறம் திருப்பரங்குன்றத்துல வாய் திறந்தீங்களா? எதுக்கு திறக்கணும்? முடிச்சுக்கிறேன். எதுக்கு திறக்கணும்னா விட்டலாம். மாமா விட்டு போறப்ப சாமா.
படத்தை நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது. விழுந்துருச்சு, போட்டுட்டான். உங்களுக்கு வேணுமா சார்? வேண்டாமா, எனக்கு கடைசியில தேவைப்படும், அப்ப போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு மாதத்துல ஜனநாயகம் படம் வெளி வந்துச்சுன்னா தியேட்டர்ல தளபதி நடித்த ஜனநாயகன் வரும். 3 மாதத்துக்கு பிறகு படம் வெளியில வந்துச்சுன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த படம்னு வரும். ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. அந்த முருகரை வணங்கி உள்ளத்திலே நீங்க இருக்க, உங்களை நம்பி நாங்க இருக்க அப்படிங்கிற ஒரு பாடலோடு. சூப்பர்ண்ணா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்கேன். முருகரதா சொல்றீங்க, முருகரதா சொல்றீங்க, முருகரதா சொல்றீங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். பரமனின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே, பரமனின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே, பரமனின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. யாரு 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 இவங்களா? ஆமா. காலமெல்லாம் உனது பலம் இருப்பார், காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறுமுகம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மூடு விழா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷனியா, செலிப்ரேஷன்யா, மூடு கீடு என்ன பண்ணீங்க? இது லாஸ்ட் செலிப்ரேஷன்டா. இதோட அந்த கட்சி இருக்குமான்னு தெரியாது, அதனால மூடு விழா செலிப்ரேஷன் தானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார். இப்ப தெரியுதா? இவர் எல்லாமே வீட்டில் உட்காந்து பண்ணுவார். இவர் கேட்டால் கூட்டம் வருதுன்னு. அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படிங்க கூட்டம் வரும்? இவர் எங்கேயுமே போகிறதே கிடையாதா வெளியில்? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இல்லை வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகிறதே கிடையாதா? நீங்கள் சொல்லுங்கள், நட்சத்திர விடுதிக்குள்ளே சாதாரண சாமானியனுக்கு இல்லை ரசிகர் மக்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ உள்ள அழைப்பு இருக்கா இல்லையா? உண்மையிலே இவர் அரசியல்வாதினா போய் அரசியல் அங்கே பேசியிருக்கணும். 4 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு மேரி பிஸ்கெட்டும் பாலம் கொடுத்து டீயும் கொடுத்து என்னை பற்றி நீங்களே நல்லா போடுங்க, நான் நல்லா பேசணும் சொல்லுங்கள், நான் கரூர் விஷயத்தில் நான் ஷாக்காயிட்டேன், அப்படியே மன இதில் இருக்கிறேன் நான், இதெல்லாம் நீங்களே போடுங்க. வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? சைபர் சங்கி என்கிற இந்த சங்கர நாராயணன் பலே கில்லாடி யுவரானர். அப்செட் மட்டும் தான் பண்ணேன். அப்செட் பண்ணது குற்றமா யுவரானர்? ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ மே கரெக்ட்? நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். தலைவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு குற்றமாக சொல்லப்படுது. இப்ப நீங்கலாம் யாரு? அப்ப நான் சந்திக்க கூடாதா? யோ, இந்த ஊர்ல உங்க எல்லாருக்கும் மர கரண்ட் போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே லூஸ் இல்லனே, மென்டல். வருங்காலமே வா, வரலாறே வா, வெற்றி வீரனே வா வா வா. தாடி என்ன உடம்பி அடையாள சின்ன தழும்பி அங்கங்கே பச்சை நரம்பி எப்போதி மேலாடே இப்போதி பாபாடே தாடி என்ன உடம்பி. உங்கள் தலைவர் வருகிறார், உங்க விஜய் வருகிறார். வருங்காலமே வா, வரலாறே வா, வெற்றி தலைவா வா. நம்பர் 1 தற்குறியே வா. 42 பேர் உயிரை குடித்த ஜாம்பி கூட்டத்தின் தலைவனே வா. உச்சா நடிகரே வா. ஏன் உங்க தலைவர் விஜய் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்னு சொல்றாரு? விஜய் தான் இவர் விஜய், பின்னாடி இருக்காரு ஒரு விஜய், நாங்க சந்திக்கிறோம்ல. ஒத்தா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் மயிராடா. சேதுராமன் எம்ஏ பிலாசபி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க.
எம்ஏ பிலாசபி நம்பர் 1 சோம்பேறியே வா வா கரியரின் உச்சாவே வா உச்சையா வீட்டிலிருந்து அரசியல் செய்யும் மானங்கெட்ட பண்ணையாரே வா வா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பயங்கரமா இருக்கு. ராஜ்மகன் இது நோட் பண்ணியா முதல்ல நோட் பண்ணியா நீ இவருக்கு தெரியாத பெரிய ஆக்டர். ஓ இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியரா சித்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். டேய் மடக்குதி நம்ம சின்னம்னே கொண்டு போட்டிருக்கனே. மடக்குதியாக இருப்பான் போல. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத சார். எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். மடக்கு ஊதி. எது திருப்பி சொல்லுங்க. மடக்கு ஊதிங்க. மறுக்கா சொல்லுங்க. மறுக்காவா? திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லணுமா? எதுக்கு சொல்லுங்களேன். மடக்கூதி. இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் விசில் சின்னம் கொடுத்தாங்கன்னு? இப்ப தெரியுதா விசில் சின்னம் கொடுத்தாங்களா? ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மடக்கூதி மாத்தி விடுறீங்க. விஜய் வந்து தயவுசெய்து நீங்க கிறிஸ்டினாவும் பார்க்காதீங்க, முஸ்லீமாவும் பார்க்காதீங்க, இந்துவாவும் பார்க்காதீங்க, ஒரு மனுஷனாவே நீங்க பார்க்காதீங்க. விஜய்னா என்னங்க அர்த்தம்? மடக்கூதிங்க. ஒரு வார்த்தைக்கு முன்னால் வி என்கிற எழுத்து வந்தால் மடக்கூதி. விஜய் என்றால் அதற்கு மேல் இன்னொரு வெற்றி இல்லை என்று அர்த்தம். இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் விசில் சின்னம் கொடுத்தாங்கன்னு? எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க? உங்க வட முன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி சிரிச்சுட்டே இருப்பேன், சப்புன்னு அப்பிடுவேன். சப்பிடுவியா? நம்பர் தற்குறியும் நம்ம ஆள் தான், சோம்பேறியும் நம்ம ஆள் தான், கரியரின் உற்சாகம் நம்ம ஆள் தான். எல்லாத்தையும் பாருங்க. இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிங்கமா இருக்குடா. இப்ப மட்டும் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா என்ன குரல் எழுதியிருப்பார் தெரியுமா? என்ன குரல் எழுதியிருப்பாரு? அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்றே உலகு. அதிகாரம், ஆட்சி, முதல்வர், உல்லாசம்
இவையெல்லாம் விஜயின் கனவே உலகு. என்ன டயலாக்டா? ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. உங்களுக்கு எழுதின திருவள்ளுவர் எனக்கு எழுதி கொடுக்க மாட்டாரா? திருவள்ளுவர் அடிக்கடி கட்சி மாறிட்டு இருக்காரு. கட்சி மாறிட்டு இருக்காரா? என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தான் பார்த்த. ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? யார வந்தாலும் என்ன பரவாயில்ல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க கிரான பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எடுத்து போய் கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில். சார் இண்டஸ்ட்ரி மாறும்னு சொல்றேங்க இந்த வருஷம். பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு, அப்ப விஜய் சார் வாய்ப்பு. நீங்க எதை வச்சு கேட்கணும் தெரியுது, அது நடக்காது. நிச்சயமா நடக்காது. அதாவது மாறுதல்கள் வரும் என்பது, இப்ப நான் ஒன்னு நினைப்பேன் நடக்காது, இவர் ஒன்னு நினைப்பேன் நடக்காது, அவங்க ஒன்னு நினைப்பேன் நடக்காது. ஆனா ஏதாவது ஒன்று நடக்குமல்ல, அந்த நடக்கிறது நல்லதாவே நடக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே நடக்கும். ஆப்பு சரியான ஆப்பு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? செத்தவன் உயிர் பெற்று வந்தாலும் வரலாம், ஓலக்கடல் ஊமை ஆனாலும் ஆகும். இனிமேல் சினிமா உலக நட்சத்திரங்கள் சினிமாவை காட்டி என்னுடைய நாட்டை ஆளுவதற்கு என்னுடைய சந்ததிகள் இனிமேல் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற தெளிவு எனக்கு இருக்கிறது. முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் முடியாது சார். சிவா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்டா யார் சிவா இருக்காங்க? சரி, நான் வரேன். பூத்தா காலையிலே வந்து நிப்பாங்க பாருங்க, அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. அற்புதமா பேசுறவன் வரமாட்டான், வாய்ப்பு இல்ல. ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல, ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. அதீத நம்பிக்கை, மிக அதீத நம்பிக்கை. இப்படிலாம் யாராவது அரசியல் பண்ணிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அப்பா ஒரு கேம்பெயினுக்கு போக மாட்டாரு, மற்ற தலைவர்கள்லாம் தெருத்தருவா போகும்போது இவர் போக மாட்டார். இவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு பனையூர்ல உட்காந்துக்கிட்டு இவர் ஜெயிச்சிடலான்னு பாக்குறாரு. எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. இப்படி உச்சா போவாத குறையா மேடைக்கு மேடை கரியரின் உச்சம்னு அண்ணா பீத்திட்டு இருக்காரு. விசில் அடிச்சான் குஞ்சுகளா வெம்பி பழுத்த பிஞ்சுகளா விசில் அடிச்சான் குஞ்சுகளா வெம்பி பழுத்த பிஞ்சுகளா. அப்படி கடைசி 10 வருஷத்துல அவர் நடிச்ச படங்களையும் அதை எடுத்து தயாரிப்பாளர்களோட நிலைமையும் பார்த்தா ரத்த கண்ணீரா. 2015 புலி ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் நம்ம அண்ணனுடைய மேனேஜரான PT செல்வகுமார்ங்கிறதும் அந்த படம் எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகு தெரிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, PT செல்வகுமார் பணத்தை இழந்து காசு இழந்து அண்ணனை விட்டு போய் இப்ப வேற ஒரு கட்சியிலே ஜாயின் பண்ணிட்டாரு. இதுதான் அண்ணனோட வரலாறு. அடுத்தது தெரி கொஞ்சம் தப்பிச்சது, தானவும் தப்பிச்சிட்டாரு. அடுத்தது பைரவா 1950 இருந்து பிலிம் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய நாகிரெட்டி ஃபேமிலி எடுத்த படம். ஆனா அதுக்கு அடுத்து அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அப்படிதான்
அதே மாதிரிதான் மெர்சலும். தேனாண்டாள் பிலிம்ஸ் ஒரு காலத்துல எத்தனையோ சாமி படங்கள் விலங்குகளெல்லாம் வச்சு படம் எடுத்து ஹிட் கொடுத்துட்டு ஒரு கம்பெனி. ஆனா அவங்கள மெர்சலால முடிச்சு விட்டாரு அண்ணன். யாரா நீ? அவனா இருந்தா விடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. இப்போ கலர்ஸ் தமிழ்ல சீரியல் இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. பிகில் கோட் ரெண்டுமே ஏஜஸ் தான். அண்ணனோட சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் வச்சு அப்போயே அவங்க பிளாக் பஸ்டர்னு ஊட்டினாலும் லவ் டுடே தான் ஏஜிஎஸ்ஐயே காப்பாத்துச்சு அப்படிங்கறத அர்ச்சனாக்காவே ஒப்புதல் வாக்கு மூலமாவே கொடுத்திருக்காங்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அது மட்டும் இல்லாம பிகில டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிருந்தாங்க. அதுல வாங்க அட்டிதான். அடுத்த 5 வருஷத்துல ஒரு படம் கூட அவங்க டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணல. ஐயோ! 2024 புஷ்பா 2 டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் அதில் லாபம் பார்த்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல பார்த்தோம்னா 6-7 படத்தை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அவங்களுடைய சொந்த படமான கோட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? இதுக்கரையில வந்த மாஸ்டர் படத்துடைய ப்ரொடியூசர் வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணன் ஜோசப் விசயோட மாமா சேவியர் பிரிட்டோ தான். அதே மாதிரி வாரிசு படத்தை எடுத்த தில்ராஜுவும் அதுக்கப்புறம் தமிழ் சினிமா பக்கம் மூஞ்ச கூட காட்டல. நடுவுல சர்க்கார் அண்ட் பீஸ்ட் 2 சன் பிக்சர்ஸ் எடுத்திருந்தாலும் அதோட பாதிப்பு பெருசா சன் பிக்சர்ஸ்க்கு இல்ல. ஏன்னா அவங்க இதை மட்டும் இல்லாம மத்த நிறைய பிசினஸ்ல இருக்கிறதுனால அவங்க மேனேஜ் பண்ணி இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லியோ படத்துல பார்த்தோம்னா ப்ரொடியூசர் லலித் குமார் அவரே கடைசி 2 வருஷத்துல LAK படத்தை ரிலீஸ் கூட பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்காரு. இப்போதான் சிறைப்படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆகி ஒரு வெளிப்பா அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமா லியோவா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், இப்ப ரெடியா இருக்கிற ஜனநாயகனா இருக்கட்டும், எல்லா படத்துலயும் கோ ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணனோட அல்ல கையான ஜெகதீஷ் பழனிசாமி. நாம தான் வந்தாச்சு. சும்மாதான் நாம தான் எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு? ஆமாதான். இப்படி தனக்கு தானே படம் எடுத்துக்கிட்டு சோசியல் மீடியால 300 கோடி 400 கோடி கலெக்ஷன் அடிச்சு விட்டு வலை பேச்சு மாதிரி கோல்டு காயின்ஸை வச்சு 250 கோடி சம்பளம் 500 கோடி கலெக்ஷன் சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காரு அண்ணன். லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. இதுல பாதி உண்மை தெரிஞ்சிருந்தாலும் கூட இது எதையுமே ஏத்துக்காம அண்ணனோட பேச்சுக்கு விசில் அடிச்சு சதற விட்டுட்டு இருக்காங்களா அனில்ஸ். அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சினிமா நம்பி அரசியல் சாத்தியம் இல்லை. சோலி முடிச்சு.